நோக்கு கான் இருக்கா? சைக்கிள்ல பெல் இல்ல, பிரேக் இல்ல, சத்தம் போட்டுட்டே வந்துடே இல்லையா? நீ இல்ல ஓரமா ஒதுங்கி இருக்கணும். நீயா வந்து விழுத்துட்டு வம்புக்கு இருக்கிறியா? சரி சரி, போனா போறது இந்த நாளெல்லாம் வச்சுக்கோ. 10 முட்டை உடைச்சிட்டு நாளா கொடுக்குறீங்க. நாளா பொண்ணு விட மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு கிரகணமாச்சே. என்ன கிரகணம்? நட்சத்திர கிரகணம். அவசரமா நான் பூஜைக்கு போனோம். விடுடிமா. என்ன இது? வண்டியே நகர மாட்டேங்குது. கிரகணம் தான் பிடிக்கிறதுன்னா பிடிக்காத பிரேக்கும் பிடிக்கிறதா? இன்ஸ்பெக்டர் சாரா? ராத்திரி எல்லாம் சமந்தானே? குரல் குயில் மாதிரி தான் இருக்கு. அப்ப சார் இல்ல, சாரி லேடி இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர்மா, இந்த ஆளு நான் கொண்டு வந்த முட்டையெல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு. 10 முட்டைக்காக நான் கோழிகளோட படாத பாடுபட்டிருக்கேன். ஒரு முட்டை விலை என்ன தெரியுமா? நேக்கு முட்டை கோஸ் விலை தான் தெரியும், முட்டை விலை தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க, 40 காசு. ஒரு முட்டை 40 காசுன்னா 10 முட்டை 4 ரூபாய் ஆகுது. இந்தாங்க. நேக்கு ரொம்ப இறக்க குணம். எது உடஞ்சாலும் உடனே கொடுத்துருவேன். ஏசி எவ்வளவு சுமூகமா முடிஞ்சுடுத்து பார்த்தா. நான் வர்றேன். என்ன அங்க முடிஞ்சுடுத்து, இங்க முடியல. என்னது இது? பிரேக் எங்க? பிரேக் கட்ட தேஞ்சுடுத்தோ. ஆனானப்பட்ட ஆகாயத்துல இருக்கிற சந்திரனே தெரிஞ்சுடுறான். பிரேக் கட்ட தேயறதுக்குன்னா அதை வாங்குறதுக்கு தான் அவசரமா ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போயிட்டே இருக்கேன். வெள்ள காணா? பெல் அது ஒரு பாவலா. பெல் சவுண்டை விட என்னுடைய சாரீரம் சவுண்ட் அதிகம். அதை கொடுத்து எல்லாரையுமா ஓரமா ஒதுக்கிடுவனே. அது ஒரு பெரிய கதை. ஒரு பெண் குழந்தை, ஆமா இவ்வளவுதான் இருக்கும். பெண் குழந்தை தான். அது என்ன படிச்சு, மாமா மாமா நேக்கு ஜலபில்ல இல்ல, எனக்கு இதை கொடுங்க ரெட் லைட் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியே திருகி தன் தலையில வச்சுட்டு போயிடுது. இது ஒன்வே தெரியுமா இல்லையோ? ஐயோ, எனக்கு தெரியாதே. தெரியாம வந்துட்டேன். ஒண்ணு செய்யறேன், சைக்கிளை பின்னாலேயே தள்ளிட்டு ஆத்துக்கு போயிடுறேன். எங்க போறேன்? ஸ்டேஷனுக்கு வாங்க. ஐயோ, எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் அலர்ஜி. சின்ன வயசுல இன்ஸ்பெக்டர் ஆத்திரியா மாங்காய் திருடிட்டேன். அந்த மாமா என்ன போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் முட்டி போட வச்சுட்டார். அந்த காயம் எனக்கு இன்னும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. போலீஸ்னா எனக்கு பயம். உங்க பேர் என்ன? இது சீனிவாசன். சீனோ சீனோன்னு கூப்பிடுவா. போய் புரோக்கர் அனந்த சுவாமி ஆனந்து ஆனந்துன்னு கூப்பிடுவா. சம்மன் வரும், கோர்ட்டுக்கு வரும். ஐயோ, ஸ்டேஷனே எனக்கு அலர்ஜிங்கிறப்போ கோர்ட்டு வேறவா? ஏண்டிம்மா? இது இல்ல சார். அது அதாவது இப்ப என்ன விட்டுட்டு உங்க ஆத்துல கல்யாண காட்சினா என்ன பயன்படுத்திக்கப்படாத. உண்மை இப்படியே விட்டா இன்னும் 1/2 டஜன் ஆள் மேல மோதுவீர், 1 டஜன் முட்டையை உடைப்பீர். அதனால சைக்கிளை திருப்பிண்டு வந்த வழியே போங்க. இதோட தப்பிச்சுட்டு தான் நினைக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது சம்பந்தமா நானே உங்க வீட்டுக்கு நேரம் வர வேண்டி இருக்கும். டைம் பார்த்து ஆத்துக்கு எதுக்கு வரணும்? காலையில பத்திரிகையில ராசி பலனை பார்த்தேன். சிக்கலான நாளுன்னு போட்டிருந்தா சிக்கல் விட்டேன். சம்மனு கோர்ட்டு. இந்த சைக்கிளுக்கு கோர்ட்டு. இதுல என்ன நீதி விசாரணை? இதுல என்ன இருக்கிறது? ஓம் விக்னேஸ்வராய நம, ஓம் லம்போதராய நம. இந்த பிரே விக்னேஸ்வரா, இது நாள் வரை நீதான் என் கனவுல வந்துட்டு இருந்த. இப்ப லேடி இன்ஸ்பெக்டர் வர ஆரம்பிச்சுட்டா. திடீர்னு 4 முடி வேற நரைச்சு போயிடுத்தோ. அப்படி என்ன எனக்கு வயசா எடுத்தோ? ஆஃப்டர் ஆல் 40 இயர்ஸ். பித்தத்துல நிறைக்காதது அவ சத்தத்துல நிறைச்செடுத்தோ. எதுக்கு பயம்? ஆத்துக்கு வேற வரேன்னு சொல்லிட்டா. கோர்ட்டு சம்மன் இதெல்லாம் எனக்கு தேவையா? பரமேஸ்வரே என் பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்கல. நேரம் கொடுத்து பேர் தெரிஞ்சுடுத்து. இந்த 7 ஆத்துக்கெல்லாம் நீங்க வரணும்னு இருக்கேன். உட்காருங்க. என்ன சாப்பிடுறேன்? காஃபியா இல்ல பட்டர் மில்கா? நோ, ஒரு முக்கியமான காரியமா உங்க ஆத்துக்கு வரப்போறேன்னு சொன்னனே, அது விஷயமா தான் வந்திருக்கேன். வீண் தொல்லை வீடு தேடி வரும் நாளுன்னு ராசி பலன்ல போட்டிருந்தது. கரெக்டா நீங்களும் வந்துட்டேன். காலகண்டன் ஹரிச்சந்திரனை சுத்திட்டு இருந்த மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வரையலே. நான் என்ன பாவம் பண்ணேன்? எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீங்க எதுக்கு வந்து எனக்கு நன்னா தெரியும். செத்து இருக்கோ. இது ஃபாரின் பென், இது ஃபாரின் டார்ச் லைட், இது ஃபாரின் டிரான்சிஸ்டர், இது ஃபாரின் லேடிஸ் கூட. என்னது? என்ன தெரியாத மாதிரியே கேட்கிறீங்களே? இதுக்காக நீங்க வந்து அவ்வளவு ஸ்பகிள். கள்ள கடத்துறா? ஐயோ, கடத்தின கடங்கார வேற எவனோ? வாங்கின கடங்கார யாரு? நான் தான். வாத்தியாளா, லேடிஸ் கூட நேக்கு இது தேவையா? எதுக்கு வாங்கினேன்? ஃபாரின் மோகம். என்ன ஃபாரின் மோகம் வேண்டி கிடக்கு? நம்ம நாட்டு பேனா எழுதலையா? நம்ம நாட்டு டார்ச் எரியலையா? நம்ம நாட்டு டிரான்சிஸ்டர் பாடலையா? பாடுறது இருந்தாலும் வேண்டாத ஒரு ஃபாரின் மோகம். இத பாருங்க, நான் வந்தது வேற விஷயம். தெரியும், எனக்கு தெரியும். என்ன போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் 2 இடி இடிச்சு கோர்ட்டு கூண்டுல நிறுத்தணும்னு உங்களுக்கு ஆசை. ஆமா, சம்மன் இல்லாத எப்படி இங்க வந்தேன்? ஐயோ, நான் வந்தது வரன் விஷயமா. ஓஹோ, வரன் விஷயமாவா? ஆமா, மாப்பிள்ளை பாக்குறதுக்காக. அனந்து, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா.
வசமா வந்து மாட்டினுட்டா. இந்த சம்பந்தத்தை வச்சு சம்மனே வராம பண்ணிவிடுறேன். பகவானே, என்ன நீ காப்பாத்துட்டே, நானும் தப்பிச்சுட்டேன். என்னது நீங்களே பேசிட்டு இருக்கே? இது ஒண்ணுமில்ல, வரம் தானே, சவரம் மாதிரி வச்சிருக்கேன். ஆரிய பகவான் சர்வர் வேலையில இருந்து ஐநா சபை உத்தியோகம் வரைக்கும் அற்புதமான வரன்களை இந்த அனந்து ஆல்பத்துல சிக்க வச்சுட்டு இருக்கேன். பிச்சு எடுத்துடுறேன். ஆமா, கலர் எப்படி? பொண்ணு கலர் மாநிறம். பெட்ட ரொம்ப சிகப்பா இருந்தா சோகன்னு சொல்லுவா. மூக்கு எத்தனை இன்ச்சு? 1.5 இன்ச். 1.5 இன்ச்சா? சரி, சாங்ஷன்டு. ஒத்த வரியில சொல்ல போனா பொண்ணு என் மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன நன்னா இருக்கே. ஆனா இந்த காக்கி டிரஸ் போட்டுட்டு வந்து மிரட்டாம மோஷி மோஷி உள்ளி உள்ளி சாரி கட்டிட்டு வந்தேன்னா இன்னும் நன்னா இருக்கும். ஆமா, இந்த மாப்பிள்ளை பையன் எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு அழகா என்ன அசடு, ஒரு பெல், 2 பிரேக், ஒரு சகப்பு வில்ல, இதுங்க இல்லாம சம்மனு கோர்ட்டுன்னு மாட்டினுட்டேன். சரி, என்ன மாதிரியே ஆளை புடிச்சு விடுறேன். ஒரு வாரம் டைம் கொடுங்க. ஆல் ரைட். அப்புறம் இந்த சம்மன் விஷயமா கோர்ட்ல என்ன எப்படி தண்டிப்பா? எனக்கு எத்தனை வருஷம் கிடைக்கும்? அநேகமா ஆயுள் தண்டனையா இருக்கலாம். ஐயோ, ஆயுள் தண்டனையா? சம்மனோட வர. பரமேஸ்வரி கூப்பிட்டல. ஐயோ, உங்களை இல்ல, நீங்க போங்க. நான் கூப்பிட்டது அந்த பரமேஸ்வரிய. இனிமே உங்களை அடிக்கடி கூப்பிட வைக்கிறேன். அடிக்கடி கூப்பிட்டு இருக்கா?